ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஜோசப் விஜய் அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகத்து தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்பு விழா முதல்வராக பதவியேற்கிறார். 3 வருட காலகட்டத்தில் அரசியலமைப்பு நடத்தி அரசியல் வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கிறார். அதாவது கவர்மெண்ட் ஃபார்மேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆகிறதுக்கு அனைவரும் வாழ்த்து சொல்லுவாங்க, நம்மளும் வாழ்த்து சொல்லிக்கிறோம். நேற்று பெரும்பான்மையை நிரூபித்தாங்க. அதாவது கவர்னர் ஆஃபீஸில் சென்று ஆளுநர் மாளிகையில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. கூட்டணி கட்சிகளுடன் தார்மீகமாக முழு ஆதரவை கொடுத்துருக்குறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்ததுனால மட்டுமே தான் விஜய் அவர்கள் முதல்வராக முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நேற்று இரவு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற சான்றிதழ் சி ஜோசப் விஜய் என்ற பெயருக்கு அண்டர் ஆர்டிகல் 164 கீழே சான்றிதழ், அதாவது ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அதாவது கவர்னர் அர்லேக்கர் கையெழுத்து போட்ட சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது. சர்டிஃபிகேட் கொடுத்துக்கப்பட்ட உடனே சிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சட்டப்படி சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே சிஎம் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும் போதாது சிஎம் ஆகுறதுக்கு. அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி பார்த்தீங்க அப்படிங்கிற பொழுது 164, 163, 164 உட்பிரிவு 4 இருக்கு. அதாவது ஓத், எந்த ஒரு பதவி, அரசாங்க பதவி, பெரும் பதவியில ஓத்து இருக்கு அப்படின்னா சட்டத்தில் அரசியலமைப்புல பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் கவர்னர் செய்து வைத்து கையொப்பம் போட்ட பின்புதான் அவர் முதல்வராக வர முடியும். இப்போ அதாவது நேற்று கொடுத்த அங்கீகாரம், அதாவது சர்டிஃபிகேட்டை வச்சு முதல்வராக வர வாய்ப்புள்ள முதல்வர் என்கிற பட்டத்தை அவர் அடைய முடியாது. தற்சமயம் அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகிற ஒரு ஓத் செருமனி, அதாவது முதல்வராக பதவியேற்கும் செருமனியில் ஆளுநர் கையொப்பமிடணும். அவரை பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் அரசியலமைப்பு படி அவர் செஞ்சு வைக்கணும். அதை செஞ்சு வச்சாதான் அவர் முதல்வராக, அதாவது ஜோசப் விஜய் என்கிற விஜய் முதல்வராக வர முடியும். அதாவது ஓத்து அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஓத் எடுத்தாதான், அதாவது பதவி நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பிரகடனப்படுத்தினாதான் முதல்வர் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது. இப்போ பதவி பிரமாணம் எடுத்த பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புங்க இருக்குது. அதை விட முக்கியமான பொறுப்பு தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படிங்கிறதும், அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்டு விஜய் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதும் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசியலமைப்பை சார்ந்தே இருக்கணும். முதல்வராயிட்டா பவர் அண்ட் டியூட்டி இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டியை மக்களுக்காக சேவை செய்வதற்கு முதல்வராக பதவியேற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. முதல்வராக பதவியேற்ற உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரகசியங்கள், அதாவது அரசாங்கத்தில் உச்சபட்ச ரகசியங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால அரசியலமைப்பை சார்ந்தும் அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ளதை பின்பற்றியும் விஜய் அவர்கள் முதல்வராக போகும், விஜய் அவர்களுக்கு முதல்வர் ஆகும் விஜய் அவர்கள் பின்பற்றுவது முக்கியமான ஒரு கடமை. இப்போ ஆளுநர் 13ஆம் தேதிக்குள்ள சட்டமன்றத்தில் உங்களுடைய பெரும்பான்மையை நிறுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க கூட்டணி கட்சியோட சேர்த்து 120 சீட் இருக்கு. 120 சீட்டோட போய் தான் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஆளுநர் எதற்காக பெரும்பான்மை நிர்வகிக்க சொல்கிறார்? தேவை இல்லையே. 120 சீட்டு தான் ஆதரவு கடிதம் கொடுத்துருக்கோம். கூட தோழமை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் ஆதரவு கட்சிகள் போயிருக்கிறாங்க அப்படின்னு பெரிய விதத்தில் பேசப்படுது. ஆளுநர் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் சொல்கிறாரு. ஆளுநர் சொல்வது போக எதிர்கட்சிகளும் வலியுறுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சட்டசபையில். எதுக்காக ஃப்ளோர் டெஸ்ட் நடத்தணும்னு ஆளுநர் சொல்கிறாருன்னா, அவர் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி தான் ஒழிய
அவர் வந்து ஆளுவதற்கு தனியாக அவர் சுயமான அவருடைய கட்சி மெஜாரிட்டியாக இல்லை அப்படிங்கிறதுனாலையும், நாளைக்கு எந்த நேரத்திலையும் களைய வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் நீங்கள் 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சட்டசபையில் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா இதற்கப்புறம் கலைக்க வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதுனால வந்து ஆதரவை வந்து நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூசியலான நேரம். இதை எப்படி தமிழக வெற்றி கழகம் வந்து ஃப்ளோர் டெஸ்டிங்கில் சாதிக்க போகுது? இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட், வெளியில இருந்து சப்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த கூட்டணி கட்சி எதிர்கட்சியாக தான் செயல்படும். ஆனால் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க அரசாங்கத்துக்கு. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லா மேக் பண்ணுறாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா பெருவாரியாக அதில் தலையிட மாட்டாங்க. யார் வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்காங்களோ அவங்களுக்கு அமைச்சரவையில் எந்த இடமும் வந்து வழங்கப்படாது. அவர்களும் அதை கேட்கல அப்படிங்கிறதுனால தான் வெளியிலிருந்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. எதிர்கட்சியாக செயல்படுவார்கள். ஆதரவு கொடுத்தும் கேள்விகள் சட்டமன்றத்தில் எழுப்பப்படும். அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி நடத்தும். கூட்டணி கட்சி வந்து ஆதரவு கொடுத்தாலும் வெளியில இருந்த ஆதரவு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எதிர்கட்சிகளாக பல விஷயங்களை கேள்விகளை எழுப்புவாங்க. எதிர்கட்சிகளாகவே செயல்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இல்லை. அதாவது வெளியில இருந்த ஆதரவு கொடுத்தால், வெளியில இருந்த ஆதரவு கொடுக்காதவர்கள் அமைச்சரவையில் வந்து இடம்பெற வாய்ப்பு இருக்கு. அது என்ன, யார் வந்து அமைச்சரவையில் இடம்பெற போறாங்க, அதாவது வெளியில இருந்து ஆதரவு யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அது டீட்டெயிலாக இருக்கணும். இந்த வேலையில் 120 சீட்டை ஃப்ளோர் டெஸ்ட்டில் 118 வந்து நிரூபிக்கணும். இதை தவறிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அரசியல் பெரும் மாற்றம் ஏற்படும். தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கம், அரசியல் வந்து நிலைகுலைவு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இதற்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியும் தமிழக வெற்றி கழகமும், தமிழக வெற்றி கழகத்தில் இப்பொழுது இணைந்திருக்கும், அதாவது வெளியிலிருந்து ஆதரவுகளுக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சி வந்து முற்பட்டிருக்காங்க. இதை வந்து எப்படியாவது மெஜாரிட்டியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு. சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் ஆட்சி கலைக்கப்படும். 13ஆம் தேதிக்குள்ளே நிரூபிக்கணும். அதுக்குள்ளேயும் வந்து பெரிய ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும். தமிழக வெற்றி கழகம் அதோடைய கூட்டணி சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும். 10-15 எம்எல்ஏ வந்து தாவைக்காவையிலே வந்து இருக்கிறவர்கள் ஓட்டு போடவில்லை என்றால் ஆட்சி கவிழும் நிலை ஏற்படும். ஆட்சி கவிழ்ந்தா வந்து ஜனாதிபதி ஆளுநர் ஆட்சி வந்து நிறுவப்பட்டு 6 மாத காலத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரீஎலெக்ஷன் நடத்தும் நிலை வந்து உருவாகும். அதனால் வந்து சீஃப் மினிஸ்டராக பதவியேற்க போகும் விஜய் அவர்களுக்கு பெரிய சவால் வந்து காத்துட்டு இருக்குது. அவருக்கு பின்னாக இருந்து இயக்கும் சக்திகள் இதற்கான விடையை வந்து தேடிக்கொண்டிருக்கா. அதுக்கு தான் வந்து டிலே ஆகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவை தெரிவிச்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த இடைப்பட்ட நேரத்தில் இன்னமும் எதிர்கட்சிகளிடம் இருந்து ஏதாவது உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ கிட்ட இருந்து நம்ம வந்து ஆதரவை பெற முடியுமா? 120க்கும் மேலே ஒரு 10-20 எம்எல்ஏ கிட்ட ஆதரவு பெற்றால் தமிழகத்தில் முழுமையான அசைக்க முடியாத ஆட்சி வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கட்சியும் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் துணை தலைவர் விஜய், தமிழ்நாட்டின் முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் 4 நாளில் 4 தடவை வந்து ஆளுநரை வந்து சந்தித்து பதவி ஏற்பதற்கு, முதல்வராக பதவி கோரிக்கை விடுத்திருக்கிறார். நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்பு விழாவுக்கு இசைவு தெரிவிச்சிருக்கார் நம்ம அர்லேக்கர், அதாவது கவர்னர், தமிழ்நாட்டின் கவர்னர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஃப்ளோர் டெஸ்டிங்கில் வந்து செயல்படுவாங்க எம்எல்ஏ. முதல்வராக பதவியேற்ற பின்பு எம்எல்ஏவாக பதவியேற்பாங்க. அமைச்சரவை வந்து ரெடி பண்ணுவாங்க. அமைச்சரவை வந்து யார் அமைச்சர், என்ன துறை அப்படின்னு வந்து
ஒவ்வொருத்தருக்கும் வந்து அலர்ட் பண்ணுவார். முதல்வர் தான் இந்த வேலையை வந்து செய்வார். முதலமைச்சர் கையெழுத்து போட்டு இந்த அமைச்சருக்கு இவரை அமைச்சராகிறேன், இந்த துறை வந்து இவருக்கு வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து கொடுப்பாரு. அரசியலமைப்புக்கு உட்பட்டவர்கள் தான் முதலமைச்சரும் அமைச்சரும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேஷன், அதாவது எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இவர்கள் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய பவர் டியூட்டியை வந்து செயல்படுத்தணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான முறையில் வந்து செயல்படுத்துறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். இவர்கள் அதாவது முதல்வர், அமைச்சர், எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இவர்கள் அனைவரும் மக்களுடைய சேவகன். இவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் வந்து வழங்கப்படுது. இவர் செய்கிற வேலைகளுக்காக அரசியலமைப்புப்படி சம்பளமே வந்து வழங்கப்படுது. அதனால் இவங்களுக்கு வந்து பவர், டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது அரசியலமைப்புப்படி. அரசியலமைப்புப்படி இவர் செயல்பட வேணும், செக்குலரிசமாக செயல்படணும். அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறாகவோ எதிராகவோ செயல்பட்டால் அது செல்லுபடித்தக்கதாக இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதாவது நம் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்க போகும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.